2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்து விட்டது. நாளைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஆரம்பிக்க போகுது. ஸோ நாளைக்கு ஈவினிங்கு ஆல்மோஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டுங்கிறது ஃபைனல் ஆயிரும். ஏன்னா இந்த ப்ராசஸில் இன்னும் பாக்கி இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி அன்னைக்கு வேட்புமனுவை வாபஸ் வாங்குற அந்த வாய்ப்பு மட்டும்தான். அதுலேயும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டுகள்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ நாளைக்கு ஈவினிங்கு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிரும். இந்த வெத்துவேட்டு விஜய் கும்பலுடைய யோகிதை என்னங்கிறதெல்லாம் நாளைக்கே ஒரு மாதிரி தெரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளையிலிருந்து அரசியல் களம் மேலும் பரபரப்பாக போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பக்கம் ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு ஒன்று அவரோட சாணக்கிய சேனலில் நேற்று வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது ரங்கராஜும் அவர் டீமும் ஏகப்பட்ட பேர்த்துக்கிட்ட குத்து மதிப்பாக ஒரு 19,000 சொச்சம் பேர்கிட்ட கருத்து கேட்டாங்களாம். இந்த ஆட்சி எப்படி இருக்குது, ஸ்டாலின் மீதான உங்களுடைய மதிப்பீடுங்கிறது என்ன, அவர் நல்லாட்சி கொடுத்ததா நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக ஆட்சி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, அடுத்து யார் வந்தால் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அடுத்து யாரோட ஆட்சி வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஸ்டாலினே தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா, பொதுவாக சட்டம் ஒழுங்கு பற்றின உங்களோட கருத்து என்ன, இன்னும் பிற தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு அதை தொகுத்து பார்த்தா இப்படி ஒரு முடிவு வருதான். அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 40% வாக்கு கிடைக்க போகுதான், அவங்க ஆட்சி அமைக்க போறாங்களாம். 37% ஓட்டோட திமுக 2ஆம் இடம் பிடிக்குமாமா. அந்த பக்கம் அனில்னா 18% ஓட்டு வாங்குவாராம். மிச்சம் இருக்கிற 5% ஓட்டுகளை சீமான் உட்பட இன்ன பிற சில்லறைகள்லாம் பிரிச்சுக்குவாங்களாம். இப்படித்தான் அந்த சர்வே ரிப்போர்ட்டோட முடிவுகள் வந்துதான். இது இப்படித்தான் வந்ததுன்னு நான் சொல்லலை, அந்த பக்கம் ரங்கராசு சொல்லி இருக்கிறாரு. கூடுதலாக இன்னொரு தகவலையும் சொல்றாரு. நான் இப்படி சொல்றேன்ல, உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும், சங்கிகளான உங்களுக்கே சந்தேகம் வரும்னு. இதெல்லாம் நம்பலாமா, நம்புற மாதிரியா இருக்குது. அந்த பக்கம் திமுக பெரும்பான்மையோட ஜெயிக்குங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் ரங்கராசி இப்படி உருட்டுறாரு, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம் வருண்டா சங்கிகளா, ஆனால் நீங்க இதை நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு துணையா இன்னொரு ரிப்போர்ட்டையும் காட்டுறேன். அந்த பக்கம் தினமலர் எடுத்த சர்வேவிலையும் இப்படித்தான் வந்திருக்குது. நாங்க எடுத்த சர்வேவும் அந்த பக்கம் தினமலர் எடுத்த ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டும் ரெண்டும் ஒரு மாதிரி தான் வந்திருக்குது, கிட்ட கிட்ட மேட்ச் ஆகுது. ஸோ நீங்க நம்பி தாண்டா ஆகணும் சங்கிகளான்னு சங்கிகள் மண்டை மேல அடிச்சு ரங்கராசு சத்தியம் பண்றாப்புல. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டே என்னன்னா, இந்த பித்தலாட்டத்தை ரங்கராசோட இந்த பித்தலாட்டத்தை ரங்கராசோட ஒப்பீனியன் போல்ங்கிற இந்த பித்தலாட்டத்தை நாமெல்லாம் நம்பலமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த பக்கம் சங்கிகள் சத்தியமா நம்ப தயாரில்லை. ஏன்னா அந்த பக்கம் ரங்கராசி இப்படி ஒரு ஒப்பீனியன் போல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதோட ரிசல்ட்டை வெகு சீக்கிரம் வெளியிட போறாருன்னு தகவல் வந்த போதே ஆல்ரெடி சங்கிகள்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னத்தையா சொல்ல போறாப்புல ரங்கராசி என்ன சொல்லுவாருன்னு நமக்கு தெரியாதா, ஒரு 2-3% வித்தியாசத்தில் ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அதை விட திமுக 2ஆம் இடம் வரும், இந்த வெத்துவேட்டு விஜய் நான் 3ஆவது இடம் வருவார்னு தான் சொல்ல போறாரு. இந்த லெவலில் தான் பர்சன்டேஜ் கொடுக்க போறாருங்கிறதெல்லாம் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடியே ரங்கராசி இப்படித்தான் சொல்ல போறாருன்னு சங்கிகள்லாம் சக சங்கிகளின் மண்டையில் அடிச்சு சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால ரங்கராசோட இந்த பித்தலாட்ட ஒப்பீனியன் போல் ரிசல்ட் எல்லாம் அவனுங்க நம்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரங்கராசி வேணும்னா நம்பிக்கிட்டு தெரியலாம், நாம சொல்றதையெல்லாம் சங்கிகள் அந்த பக்கம் நம்புவானுங்க அப்படின்னு ரங்கராசி வேணும்னா நம்பிக்கிட்டு தெரியலாம். இதையெல்லாம் தாண்டி ரங்கராசுங்கிற இந்த சங்கி தினமலருங்கிற அந்த சொங்கிய துணைக்கு இருக்கிறதெல்லாம் என்னத்தை சொல்றது, பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனுங்கிற கதை தான், வேற என்னத்தை சொல்றது. இவருக்கு அவர் துணையா, அவங்களுக்கு இவங்க துணையா, அந்த சங்கிக்கு இந்த சொங்கி துணையா, 2 பேரும் ஒப்பீனியன் போல் எடுத்தாங்களா, ரிசல்ட் ஒரே மாதிரி வருதா, திமுக 2ஆம் இடம் தான் பிடிக்குமா, என்னத்தை சொல்றது. இது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் கடவுளை பத்தின கமலஹாசனோட கருத்து மாதிரி தான். நான் கடவுள் இல்லைன்னு எங்கீங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு பாருல கமல. அந்த மாதிரி தான் ஜனங்க இப்படித்தான் நினைக்கிறாங்கன்னு நான் சொல்லலை, இப்படி நினைச்சா நல்லா இருக்குமேங்கிறது தான் நான் சொல்ல வந்தது அப்படிங்கிறது தான் ரங்கராசி சொல்ல வர்றது. அவ்வளோதான். ரங்கராசி இப்படி ரிசல்ட் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாப்புல, ஒரு சின்ன மார்ஜின்லையாவது ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டா நல்லா இருக்கும்னு ரங்கராசி நினைக்கிறாரு. அதை மக்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னு சங்கிகளின் மண்டையை கழுவ பார்க்குறாரு. அவ்வளவுதான்.
எல்லாம் ஒரு கணக்கு தான். மற்றபடி இந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் எல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. இது மட்டும் இல்லை, ரங்கராசு சொன்னாருங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அந்த பக்கம் திமுக 180 தொகுதிகள் ஜெயிக்கும்னு ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்குது இல்லை, அதுலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உள்ளுள்ளாகி தான், எல்லாமே நேரேட்டிவ் மேனிப்புலேஷன் தான். உண்மையான எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது மே 4ஆம் தேதி அன்னைக்கு வரும். அதுதான் உண்மையான எலெக்ஷன் ரிசல்ட்டை தவிர இதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயி. ஏன்னா ஜனம் என்ன நினைக்குதுங்கிற உண்மையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முடியவே முடியாது. அதாவது இப்போ இந்த ரங்கராசு மாதிரி கணா கண்டுட்டு வந்து பேசுறதை தாண்டி உண்மையிலேயே நீங்கள் பப்ளிக் கிட்ட போய் சர்வே எடுத்தீங்கன்னாலும் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும்னெல்லாம் கணிக்கவே முடியாது. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அங்கே ரிசல்ட் வேற மாதிரி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் சமீப காலங்களில் மக்கள் கேமராவை பார்த்து நடிக்கிறதுக்கு நல்லாவே பழகிட்டாங்க. அவங்களே பல விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் பதிலையே சொல்கிறாங்க. நீங்கள் போய் அவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, கேள்வி கேட்குற நீங்கள் யார், எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறீங்க, இதனுடைய உள்நோக்கம் என்ன, இதுக்கு என்ன மாதிரியான பதிலை சொன்னால் நாம் வைரலாகும், நாம் பேசு பொருளாகும்னு பல விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பதில் சொல்கிறாங்க. மெஜாரிட்டியான ஆட்கள் உண்மையவே சொல்கிறது கிடையாது. அவங்க வைரல் ஆகிறதுக்கும் அவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் உண்டான பதிலுங்கிற மாதிரி தான் பல பேர் கருத்து சொல்கிறாங்களே தவிர உண்மையெல்லாம் பெரும்பாலும் யாரும் சொல்கிறதே கிடையாது. பொய் பேசுகிறத பொது ஜனம் ஒரு ஜாலியாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி உண்மையை கண்டுபிடிப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் அரசியல் சம்மந்தமாக கேள்வி கேட்குறீங்கன்னா அவர் என்ன ஓட்டு போடுறதுக்காக வரிசையிலே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் கேள்வி கேட்ட அடுத்த 5வது நிமிஷம் அவர் ஓட்டு பட்டனை அமுக்க போகிறாரா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு? அப்பயும் உண்மையை சொல்லணும்னாலாம் அவசியமே கிடையாது. அதனால் இந்த ஒப்பீனியன் போலுங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கடைஞ்செடுத்த ஒரு பித்தலாட்டம். ரங்கராசு அவர் அறிப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். இதையாவது ஒரு கணக்கில் சேர்த்திடலாம். எக்ஸிட் போல்னு இன்னொரு கூத்து பண்ணுவாங்க பாருங்க, அது இதை விட மிகப்பெரிய காமெடி. அதாவது 6 மணிக்கு ஓட்டிங் முடிஞ்சா 6:01க்கெல்லாம் 6:02க்கெல்லாம் எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டு நாங்கள் எவ்வளோ பேர்கிட்ட கருத்து கேட்டோம், அதை தொகுத்து பார்த்தோம், இதுதான் ரிசல்ட்டாக வருதுன்னு, இவங்க தான் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு வரப்போகுதுன்னு 2 நிமிஷம் சொல்லிடுவாங்க. அது எப்படின்னு தான் தெரியாது. இந்த வருஷம் எலெக்ஷனோட தமிழ்நாடு எக்ஸிட் போல் ரிசல்ட் என்னைக்கு வரும்னா ஏப்ரல் 29ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 6:05க்கு வரப்போகுது. இதில் மேட்ரு என்னன்னா, தமிழ்நாட்டுக்காவது ஒரு வாரம் கழிச்சு எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வரப்போகுது. ஆனால் பெங்காலுக்கு 1 நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க. பெங்காலில் ஏப்ரல் 29ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடியும். உடனே சொல்லிடுவாங்க 6:05க்கெல்லாம் பெங்காலில் யார் ஆட்சியை பிடிக்க போகிறா, எவ்வளோ சீட்டு வரப்போகுதுன்னு சொல்லிடுவாங்க. ஐயோ, இதெல்லாம் என்னையா கணக்கு, யாருக்கிட்ட கேட்டீங்க, இமீடியட்டாக எப்படி அதை தொகுத்து ஒரு முடிவுக்கு வந்தீங்க, என்ன இது பித்தலானா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. அது அப்படித்தான். எக்ஸிட் போல ஒரு சுவாரஸ்யத்துக்காக வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போங்க, நாங்கள் என்ன உங்களை அதை நம்பியே ஆகணும்னு எல்லாம் கட்டாயப்படுத்துகிறோமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்களோட பதிலுங்கிறது இருக்கான். அவ்வளவுதான். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்னு சங்கி கும்பல் கோடி மீடியா ஒரு காமெடி பண்ணிச்சுல, அதை யோசிச்சு பாருங்க. 400 சீட்டு, குறைஞ்சபட்சம் 370 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கலன்னா நாங்கள் டிவி சேனல் நடத்துறதையே விட்டுறோம்னு எத்தனை சங்கிகள் குமுறுனாங்க. அதே கூமுட்ட சங்கிகளின் மண்டையில் அடித்து எத்தனை கோடி மீடியாக்கள் சத்தியம் பண்ணிச்சு. ஆனால் ரிசல்ட் என்னவா வந்துச்சு? 240. அந்த 240 எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் எம்பெருமான் ராமனுக்கு தான் வெளிச்சான். ஸோ இதெல்லாம் கோத்து பார்த்து நாமளே ஒரு நல்ல முடிவுக்கு வந்து நம்மளோட கிட்னியை காப்பாற்றிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியுங்கிற. அதனால ரங்கராசு ஒப்பீனியன் போல் எடுத்திருந்தாலும் சரி, அவங்க தாத்தா தங்கராசு ஒப்பீனியன் போல் எடுத்திருந்தாலும் சரி, எல்லாம் பித்தலாட்டம் தான். அப்படித்தான். அப்புறம் விஜயோட கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் ஒன்றை பற்றி, அனில்னாவோட ஆகச்சிறந்த அயோக்கியத்தனம் ஒன்றை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதாவது நாளை மறுநாள் ஏப்ரல் 8ஆம் தேதி அன்னைக்கு விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்காக திருநெல்வேலி போகிறாரு. தென் மாவட்டங்களில் இருக்கிற தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இன்ன பிற ஊர்களைச் சேர்ந்த வேட்பாளர்களையெல்லாம் ஒரே இடத்துக்கு வர வச்சு ஒரு பெரிய பிரச்சார கூட்டத்தை விஜயனா நடத்த போகிறாராம். நடத்துட்டா, அது அவருடைய ஜனநாயக உரிமை, அவர் அரசியல் அவர் நடத்துகிறாரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சார கூட்டத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் நடத்த போகிறாங்க. எவ்வளவு பேர் கலந்துக்க போகிறான்னு எக்ஸாக்டாக நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரு 20-25 வேட்பாளர்களை ஒரே இடத்துக்கு வர வச்சு ஒரு பெரிய பிரச்சார கூட்டமாக அதை நடத்துறதுக்கு அணிலாம் பிளான் பண்ணியிருக்கிறாராம். அதற்காக செங்கோட்டையரை அங்கே முற்றுகையிட்டு இருக்கிறாரு, முகாமிட்டு இருக்கிறாரு. அவரோட மேற்பார்வையில் தான் அங்கே எல்லா வேலைகளும் நடக்குது. அதாவது இவர் சூத்திரத்தை சொல்ல சொல்ல அவங்க கிண்டுறாங்க. அதாவது இவர் கமாண்ட் பண்ண அங்கே இருக்கிற லோக்கல் நிர்வாகிகள்லாம் தேவையான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. இவர் தான் அங்கே மாஸ்டர் மைண்ட்னு வச்சுக்கோங்க. இதில் தான் இந்த வெத்து வேட்டு அணில் கும்பலோட
ஆகச்சிறந்த அயோக்கியத்தனம்ங்கிறது இருக்குது. இந்த விஜயெல்லாம் எப்பேற்பட்ட கொடூரமான கோமாளிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான உதாரணம். அதாவது நிகழ்ச்சி எங்கே நடக்குது? திருநெல்வேலியில் நடக்குது. அங்கே இந்த செங்கோட்டையனுக்கு என்ன வேலை? இவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்காரரு. இவர் ஒன்றும் கட்சியோட தலைவரோ இல்லை கட்சியோட பொதுச் செயலாளர்லாம் இன்னும் கிடையாது. அதுக்கு கீழே ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறாப்புல. இவருக்கு அங்கே என்ன வேலை? திருநெல்வேலிக்கு விஜய் போறாருன்னா அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் திருநெல்வேலியில் இருக்கிற அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விஜய் கட்சி நிர்வாகிகள் செய்ய மாட்டாங்களா? அவங்க எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இவர் ஜஸ்ட் ஒரு பார்வையாளராக ஒரு மேற்பார்வையாளராக அங்கே போயிட்டு வரமாட்டாரா? என்ன இது பித்தலாட்டம்னு நான் கேட்குறேன். விஜய் திருநெல்வேலிக்கு போறாரு. விஜய் கட்சி அங்கே இருக்கும்ல, விஜய் கட்சி நிர்வாகிகள்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, அந்த பக்கம் ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் எல்லாரும் இருப்பாங்கல்ல. அவங்க விஜய் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடுகளை பண்ண மாட்டாங்களா? அது என்ன செங்கோட்டையன் தான் போய் நொட்டணும்னு நான் கேட்குறேன். இது பித்தலாட்டம் இல்லையா? இது அயோக்கியத்தனம் இல்லையா? ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. அதாவது விஜய் அவங்கள நம்பல. யார? அங்க இருக்கிற நிர்வாகிகளை எல்லாம் நம்பி விஜய் திருநெல்வேலிக்கு போறதுக்கு தயாரே கிடையாது. செங்கோட்டையும் ஏற்பாடு பண்ணுனா மட்டும்தான் விஜய் அங்க போவாரு. ஒன்று புசி ஆனந்த் ஏற்பாடு பண்ணணும், இல்லைன்னா செங்கோட்டையை ஏற்பாடு பண்ணணும். அங்க நடக்கிற அத்தனையும் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தரோட மேற்பார்வையில் நடந்தா மட்டும்தான் விஜய் நம்பி அங்க போவாரு. விஜய்க்கு அவங்க கட்சிக்காரங்க மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அவங்க எல்லாம் வெத்து வேட்டுகள்ங்கிறது நம்ம எல்லாத்த விட விஜய்க்கு நல்லாவே தெரியும். இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, விஜய் அவர் கட்சிக்காரங்கள அவரே நம்ப மாட்டாராம். ஒரு நிகழ்ச்சி நடத்துறது கூட நம்பி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாராம். ஆனா நாம அவங்களையெல்லாம் நம்பி ஓட்டு போடணுமா? அவங்க எம்எல்ஏக்கள் ஆவாங்களாம், அமைச்சர்கள் ஆவாங்களாம், நமக்கு நல்லாட்சி தருவாங்களாம். இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது பித்தலாட்டம் இல்லையா? இது மொல்ல மாதிரித்தனம் இல்லையா? இது முடிச்ச வைக்கத்தனம் இல்லையா? ஏன்டா அணில்களா, இது என்னடா கொடூரமான கேவலம்? செங்கோட்டையன் எதுக்குடா அங்க போய் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? ஏன் அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகள் எல்லாம் விஜயை பாதுகாப்பா வரவழைச்சு திரும்ப பாதுகாப்பா அனுப்ப மாட்டாங்களா? அனுப்ப மாட்டாங்க. விஜய் நம்பல, அவங்கள நம்பல. ஆனா அவங்களையெல்லாம் நம்ப சொல்லி டார்ச்சர் பண்றாப்புல. நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்ப சொல்றாப்புல. ஆனா அதே தன் கட்சி நிர்வாகிகளை இந்த வெத்து வேட்டு விஜய் நம்புறதுக்கு தயார் கிடையாது. இவங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சோம்னா, தேர்தல் பிரச்சார கூட்டம் மாதிரியான வெகுஜன மக்கள் நிறைய பேர் கூடுற ஒரு விஷயத்தை இவங்களை நம்பி ஒப்படைச்சோம்னா தேர இழுத்து தெருவில் விட்டுருவானுங்க. கண்டிப்பா அடுத்த சிபிஐ என்கொயரிக்கு நாம டெல்லிக்கு அலைய வேண்டி வரோம். சில பல கொலைகேசுகளையே நம்ம மேல இழுத்து விட்டாலும் விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் டுபா கூறுக அப்படிங்கிற எண்ணத்துல தான் விஜய் அவங்கள நம்பாம செங்கோட்டையிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அணில் குஞ்சுகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், அவங்களையெல்லாம் விஜய் நம்ப மாட்டாங்க. ஆனா நாம நம்பணுமா? நாம நம்பி ஓட்டு போடணுமா? என்னங்கடா இது அயோக்கியத்தனம்? என்னங்கடா இதெல்லாம் பித்தலாட்டம்? இப்ப ஸ்டாலின் தென் மாவட்டங்களுக்கு போறாருன்னா, உதயநிதி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அங்க முகாமிட்டு இருந்து அத்தனை ஏற்பாடுகளையும் அவர் மேற்பார்வையில் தான் செய்வாங்களா? அதெல்லாம் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரே பார்த்துருவாரு. அவங்களுக்கு ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இத்தனாம் தேதி இன்னைக்கு அவர் அங்கே வர்றாரு, இந்த டைமுக்கு ஸ்டாலின் அங்கே வர்றாருங்கிற மெசேஜ் மட்டும் தான் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு போவோம். அவங்க ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிடுவாங்க, நம்பி போவார். அவங்க பண்ணியிருக்கிற ஏற்பாடுகளை நம்பி ஸ்டாலின் அங்கே போவார். அதுக்கு பேர் தான் கட்சி, அதுக்கு பேர் தான் நிர்வாகம், அதுக்கு பேர் தான் அமைப்பு. எல்லாத்துக்கும் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் போகணும், இல்லை ஸ்டாலினோட மகனான உதயநிதி தான் போய் பார்க்கணும்னா அதுக்கு பேர் கட்சியான? அதனால தான் சொல்றேன், இந்த வெத்து வேட்டு விஜய் கும்பல் நடத்துறதுக்கு பேர் கட்சி கிடையாது, கரகாட்ட கும்பல்னு. எடப்பாடியார் தென் மாவட்டங்களுக்கு போவாராருன்னா எல்லாம் இங்க இருக்கிற முக்கியமான மந்திரி பூரா அங்க போவாங்களா? தென் மாவட்டங்களில் இருக்கிற அவங்க மாவட்ட செயலாளரே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. ரொம்ப முக்கியமா அவங்க பண்ணியிருக்கிற ஏற்பாடுகளை நம்பி இவங்க அங்க போவாங்க. திரும்பவும் சொல்றேன், அதுக்கு பேர் தான் கட்சி. தான் கட்சிக்காரனையே நம்பாம அப்புறம் என்ன மற்றவங்களை தான் கட்சிக்காரங்களை நம்புற சொல்லி எப்படி சொல்லுவீங்க? இது என்ன பித்தலாட்டம்னு நான் கேட்குறேன். உன் கட்சிக்காரன் ஏற்பாடு பண்ணுவாங்கிற நம்பிக்கை உனக்கே இல்லை. நீ அவங்கள நம்பி அங்கே போக மாட்டேன். உனக்கு எல்லாத்துக்கும் செங்கோட்டையன் வரணும், எல்லாத்துக்கும் புசி ஆனந்த் வரணும். அதுவும் இப்போ புசி ஆனந்தம் நம்புறது கிடையாது. ஏன்னா புசி ஆனந்தை நம்பி போய் தான் கரூரில் தேர் இழுத்து தெருவில் விட்டாங்கல்ல, டெல்லிக்கு நடக்க விட்டாங்கல்ல. அதனால இப்போ புசி ஆனந்தை கழட்டி விட்டாப்புல. இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோட்டை தான் போய் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு கும்பல் ஆட்சி நடத்த போகுதான். திரும்பவும் சொல்றேன், அங்க அவங்க கட்சிக்காரனையே விஜய் நம்ப மாட்டாரு. ஆனா அவங்களையெல்லாம் நம்ப சொல்றாப்ல. இது பித்தலாட்டம் இல்லையா? அணில் குஞ்சுகள் எல்லாம் பதில் சொல்லுங்க. தன்னோட ரசிகர் மன்ற குஞ்சுமணிகளை பத்தியே நம்ம எல்லாத்த விட விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் சும்மா வெத்து வேட்டு. அவங்க நம்பி எல்லாம் பொறுப்பு எல்லாம் எதையும் கொடுக்க முடியாது. அதிகபட்சமா ஜனநாயகன் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்க சொன்னா விற்பாங்க. ஒரு 50-100 டிக்கெட்டை கொடுத்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை 2000 ரூபாய் மேனிக்கு வித்துட்டு வாங்கினான்னா வெற்றிகரமா வித்துட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். கட் அவுட்டுக்கு பால் பீர்னு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ள போய் தேட்டருக்குள்ள ஒரு அரை மணி நேரம் வைப்
பண்ணுவாங்க, தைகா புய்கான்னு குதிப்பாங்க, ஏதோ கன்றாவியெல்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் அவங்க ரேஞ்சு. அவங்கள நம்பியெல்லாம் இவ்வளவு பெரிய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்துகிற பொறுப்பையெல்லாம் ஒப்படைக்க முடியாதுங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அத்தனையும் கோட்டையின் மேற்பார்வையில் நடக்கணும்னு அவர் விரும்புகிறாப்புல. அவரு கட்சிக்காரங்கள்ட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கோட்டையை நம்பும் போது நாம அந்த வெத்துவேட்டுகளை எல்லாம் நம்பி ஓட்டு போடணும்னு இதே அணில் சொல்றாரு. இது அயோக்கியத்தனம் இல்லையா? ஏண்டா அணில்களா? அதனால அணில்கள்லாம் என்ன பண்றீங்கன்னா, முதல்ல விஜய அவரோட கட்சிக்காரங்களை நம்ப சொல்லுங்க. அவங்கள நம்பி விஜய ஒரு இடத்துக்கு போக சொல்லுங்க. மற்றதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.